கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே நம்ம அதிகபட்சம் என்ன பார்க்க போகிறோம்? டுடே காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங் 17/8/2024 ஒரு காருண்யா லாட்டரி ட்ரா நம்பர் 667 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் இன்னும் பண்ணாதவங்க மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டுடே நம்ம ஒரு காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 9, பி போர்டு 7, சி போர்டு 4. ஓகேங்களா, இதில் வந்து நம்ம அதிகபட்சம் நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் இன்றைக்கி வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நம்மளோட ஃபாலோவிங் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டில் 1, பி போர்டில் 8, சி போர்டில் 7. ஓகேங்களா, அதை விட்டாச்சுன்னா சி போர்டில் இன்னொரு நம்பர் 0. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர். ஓகேங்களா, இதில் நம்மளுடைய வின்னிங் என்ன இருக்குன்றதை டீட்டெயிலாக படமாக பார்த்துருவோம். ஓகேங்களா, வாங்க வீடியோ கொடுத்துருவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிஜிட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, 3 டிஜிட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொடுத்தோம் ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சுங்க. 759 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் வந்து பாக்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 97 அந்த அந்த இங்கே 5க்கு பதில் இங்கே 4 இறங்கி இருந்துச்சுன்னா ஒரு சரியான 3 டிஜிட் பாக்ஸு வின்னுங்க. ஒரு சூப்பரான ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு, இல்லைன்னா ஒரு தட்டி தூக்கி வந்துருக்கலாம். ஓகேங்களா, எப்பயும் போல் ஆல் போர்டு நம்மளுடைய வின்னிங் எல்லாமே எப்பயும் போல் ஆல் போர்டு 7 பாஸுங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஓரளவுக்கு தரமான ஒரு வின்னு தான். ஓகேங்களா, வாங்க இப்போ நம்ம 17ஆம் தேதிக்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட்டை கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா, இப்போ வாங்க இப்போ நம்ம இந்த கெஸ்ஸிங்கை வச்சு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஏ போர்டு 9. நான் சொன்னேன் இல்லையா சோல்ட் அவுட் ஆன நம்பர்னு, அது வந்து நான் 935, இது வந்து 974. ஏ போர்டு மட்டும்தான் சேமாக வந்திருக்கு. ஏதோ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஏ போர்டு மட்டும் தான் சேமாக வந்திருக்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஃபாலோவிங் நம்பரான 1. ஓகேங்களா, 1 விட்டாச்சுன்னா நம்மளுக்கு அதிகபட்சமாக சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர், அதாவது 9 வந்துச்சுன்னா அதுக்கடுத்து நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 5. ஓகேங்களா, 5 அது மட்டும் இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 தாங்க. அதாவது 1, 5, 3 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். ஏ போர்டு 9 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1, 5, 3. ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். பி போர்டு 7. பி போர்டு 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இதில் நம்முடைய ஃபாலோயிங் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8 தாங்க. 8 டுடேலேருந்து எடுத்துருக்கோம் ஃபாலோயிங்கான ஒரு நம்பர் 8. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 9. ஓகேங்களா, அதாவது ஏ போர்டில் இறங்கின 9 மறுபடியும் பி போர்டில் இறங்குறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஓகேங்களா, அதை விட்டாச்சா இதுதாங்க 2 தாங்க. 8, 9, 2 இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய 2 ஓரளவுக்கு ஹைலைட்டான ஒரு நம்பர், 9 ஹைலைட்டான ஒரு நம்பர், 8 நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர். அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 டேஸ் ஆகும் நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு. ஓகேங்களா, இப்போ ஏ போர்டு பார்த்தாச்சு, பி போர்டும் பார்த்தாச்சு. ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு 4. சி போர்டுனாலே நம்மளுடைய ஃபாலோவிங் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் வேறு ஆட் ஆகிருக்குங்க. ஓகேங்களா, சி போர்டு 4னாலே நம்மளுக்கு இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு ஃபாலோவிங் நம்பர். ஓகேங்களா, 7 நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர். அடுத்து செகண்ட் ஓர் ஃபாலோவிங் நம்பரே எடுத்துருவோம் 0. ஓகேங்களா, 7, 0 அது மட்டும் இல்லாமல் 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3. 703 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். ஓகேங்களா, அதாவது 703
சி போர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஓகேங்களா 703. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் ஓகேங்களா. இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 13 ஓகேங்களா. 1317 ஏ போர்டில் 1 இறங்கிடுச்சுன்னா வின்னிங் நமக்கு தான். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 87 131787 35 ஓகேங்களா 3572. ஏன்னா டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. டபுள்ஸ் அடிச்சிச்சுன்னா 2 கன்ஃபார்மாக உள்ளே இறங்கிடும். டபுள்ஸ்ன்னு நாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுச்சுன்னா 2 கன்ஃபார்மான ஒரு நம்பர் ஓகேங்களா. அது நம்ம மிஸ்ஸின் நம்பரை பார்த்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அது நம்ம மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் போஸ்ட் போடுறேன், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. 3572. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 47 131787357247. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் கெஸ்ஸிங். காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்கான ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 13 17 87 35 72 47. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நம்மளுடைய ஏபி ஏசி பிசிக்கான குறைஞ்சபட்சம் ஒரு 6 கெஸ்ஸிங் தான் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் ஓகேங்களா. 3 டிஜிட் பாக்ஸில் நம்மளுக்கு ஹைலைட்டாக ஃபாலோயிங் நம்பர்னு சொன்னேன், ஆனால் இது இன்னும் எதுவும் எக்ஸிக்யூட் பண்ணலை ஓகேங்களா. கூடிய விரைவில் எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய நம்பர் ஃபாலோயிங் நம்பரை வச்சு நம்ம எடுத்துருவோம் 187 ஓகேங்களா 187. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 621 ஓகேங்களா 621. இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 135 சரி 135 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 847 ஓகேங்களா 847 168 ஓகேங்களா 168. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 097. இதாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். நம்மளுடைய காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்கான ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்குரிய அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கில் 17/8/2024 நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 187 621 135 847 168 097. இதுதான் நம்முடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்குரிய அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தாச்சு. 187 621 135 847 168 097. நம்ம நாளைக்கு புதுசாக ஒரு கால்குலேட்டர் கெஸ்ஸிங்கையும் தட்டி தூக்கிடுவோம் ஓகேங்களா. வாங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவும் முடிச்சுக்கலாம் ஓகேங்களா. 974 அதாவது 974 ஓகேங்களா. இந்த நம்பரில் நம்மளுக்கு முடிச்சிருக்கோம் ஓகேங்களா. இதுலேருந்து நம்ம காருண்யா லாட்டரியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு ஸ்டார்டிங்கான ஒரு கெஸ்ஸிங் ஒரு கேமிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதில் நம்மளுடைய ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் ஃபஸ்ட்டு நம்பர் 172. இதில் 3 நம்பருமே அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புமே அதிகபட்சமாக இருக்குது ஓகேங்களா. அதனால 3 டிஜிட் பாக்ஸாக ப்ளே பண்ணிக்கோங்க 172 ஓகேங்களா. இது டுடே ரிசல்ட்டு. இது வந்து டுமாரோ ஓரளவுக்கு ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். அதாவது ஏபிசி ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் ஓகேங்களா. அதனால பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். இந்த 974 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டா இதுதான்.
ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. வேறு ஏதாவது உங்களுக்கு கெஸ்ஸிங் தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் எம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் லாட்டரி கேரளா கெஸ்ஸிங், நாட் ஃபார் அதர் ஸ்டேட். ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் லாட்டரி, நாட் ஃபார் அதர் ஸ்டேட். ஓகேங்களா? கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கான உண்டான ஒரு வீடியோவாகும். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். நன்றி, வணக்கம்.